ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரமல் மில்க் புட்டிங் எப்படி செய்ய போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டர்க்கிஷ் டிலைட். ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காக நம்ம இதை செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள ஈஸியாக கிடைக்கிற சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு நாம் இதை செய்ய போகிறோம். அகர், ஜெலட்டின், எக்கு, சைனா கிராஸ் இது எதுவுமே நாம் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல. சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி பேஜில் இன்றைக்கி 2 போஸ்ட் வந்திருக்கு. கஸ்டமைஸ்டு ஃப்ரூட் பவுல் சிவானி மணப்பாறையிலேருந்து செஞ்சு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. தென் ஹோம்மேடு கீ உமா தேவக்கோட்டையிலேருந்து செஞ்சு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிபியோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் நம்மளோட ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கேன். அந்த சாஸ்பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் ரொம்ப கருகிடக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். மெல்ட் ஆன உடனே 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி வறுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா மைதா வறுப்பட்டுட்டு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் நமக்கு. அந்த டைமில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். என்னோடய மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பில் 240 ml அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ 2 கப் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா கை விட்டுறாமல் கலந்து விடுங்க, இல்லைன்னா இது கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அது நமக்கு நல்லா இருக்காது. கட்டியிலே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திக்காகி வரும். அந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அகெயின் சேர்த்துக்கோங்க. தென் இது கூட நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூ ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி இருக்கும், பரவாயில்ல, கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா திக்காகி வரும். ஒரு 2-3 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா திக்காகிடும். இப்போது இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூடாக இருக்கப்பவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காகிட்டு பாத்திரத்துலலாம் ஒட்டிக்கும். ஸோ இமீடியட்டாக நம்ம அடுப்பிலேருந்து இறக்கின உடனே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பவுலை நம்ம ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 2 ஹவர்ஸில் உங்களுக்கு செட் ஆகிடும். கண்டிப்பாக ஆகலைன்னா எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு பவுலில். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுறலாம், கட்டியே இல்லாமல். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம கேரமலைஸ் ஆக்க போகிறோம். அதாவது நல்லா ப்ரௌன் கலரில் வரும்ல. தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை, அப்படியே விட்டுட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கணும். இப்போது நாம் கேரமல் சாஸ் செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் வரும். அந்த டைமில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல கார்ன் சிரப், கார்ன் பவுடர் கலந்து வச்சுருந்தேன், அந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுகர் சிரப் நல்லா சூடாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வாட்டரை ஆட் பண்ணுறப்போ மேலே தெரிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி சாஸ் மாதிரி திக்காகி வரும். அந்த டைமில் நம்ம இமீடியட்டாக எடுத்து நம்ம ஆல்ரெடி 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அந்த மில்க் புட்டிங் மேலே இதை ஆட் பண்ணிவிடுங்க. இந்த கேரமல் சாஸ் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப திக்காகி ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா கசப்பு தன்மை நமக்கு கிடச்சிரும். ஸோ கசப்பாக இருந்தது அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஒரு மாதிரி மைல்டு ஸ்வீட்டில் இருந்தால் தான் நமக்கு இந்த கேரமல் சாஸ் நல்லாயிருக்கும். இதையும் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போது நமக்கு சூப்பரான கேரமல் மில்க் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க சில இன்க்ரீடியன்ஸ் வச்சே நாம் இதை இன்றைக்கி செஞ்சிட்டோம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு புது விதமான ஒரு டிலைட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நாம் இன்றைக்கி அகர் சேர்க்கலை, ஜெலட்டின் சேர்க்கலை, சைனா கிராஸ் சேர்க்கலை, எக்கு சேர்க்கலை. இது எல்லாமே இல்லாமையே நம்மளால் புட்டிங் செய்ய முடியும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சிங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அதை சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி பேஜில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன்.
தென் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. தென் பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பபாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.